ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ப்ரோ, முதல்வர் விஜய் வந்து பதவியேற்று ஒரு மாதம் கழிஞ்சிருக்கு முழுமையாக. ஆரம்பத்துலேருந்தே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதும் அப்போ சொன்னதுன்னா, விஜய் வரட்டும், அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக அவங்க சொன்னது வந்து என்னென்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ அதனால் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய பிரச்சார முழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாற்றம் ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அதே போல் களங்கள், அதாவது நீங்கள் ஒரு தேர்வுலையோ நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்லையோ போய் கேட்டிங்கன்னா, பல இடங்களில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற விஷயங்களை கேட்க முடியுது. குறிப்பாக வந்து நம்ம களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட கேட்குறோம். மக்கள்கிட்ட கேட்டபோது மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன வந்து, எதிர்பார்த்த அளவுக்கான மாற்றம்ன்றது இல்லை. அதுலேயே வந்து குறிப்பாக சில மக்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் வந்து, எங்களுக்கு ஏரியாவில் யார் எம்எல்ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு கட்டம் மேலே போய் திமுக காரங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இருக்கீங்க தானே நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாற்றம் கூட எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் காலத்தை கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய மாற்றம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் வந்துட்டு கடந்ததுன்னு தான் சொல்லணும், கழிஞ்சதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ஆட்சி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ஒரு மாதம் கழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் வைங்களேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு டிஎம்கே இருக்கிற தைரியத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம், யார் டிவிகே ஓட்டு போட்டோன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மேபி யாராவது 100-1-2 பேர் பேசலாம். பட் பொதுவாக அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். 1-2 பேர் அப்படி நிச்சயமாக அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, மாற்றம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவருக்கு பதிலாக இவருக்கு போடுறோம் அவ்வளோதான். தவிர்த்து மாற்றம் அப்படின்னா எதனா படமா என்ன, ஒரே பாட்டில் அடுத்த பாட்டிலே வந்துட்டு இந்தியா வந்துட்டு சிங்கப்பூர் மாதிரியோ இல்லை தமிழ்நாடு வந்துட்டு ஹாங்காங் மாதிரி ஆகுறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மாற்றம் அதான் மாற்றம் தான். ஆனால் அந்த மாற்றம்ங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எதிர்கட்சி திமுக வந்துட்டு எப்போவுமே எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக ரொம்ப சிறப்பாக செயல்படுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக வந்துட்டு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக இருந்தே ஒன்றும் பண்ணாத போது எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிரில் இருக்கக்கூடிய கட்சி செய்யக்கூடிய தவறை வந்துட்டு நம்ம கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணணும். எதிரில் ஆளும் கட்சியை வந்துட்டு வேலை செய்ய விடாமல் பண்ணுறது வந்துட்டு எதிர்கட்சி கிடையாது. அப்படித்தான் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்துட்டு இந்த ஒரு மாதமாக நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள் சொல்கிறீங்க. இல்லை, பொதுவாக வந்துட்டு ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஹார்பர் தொகுதி, சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 தொகுதியில் தான் திமுக ஜெயிச்சாங்க. அதில் ஒன்று வந்துட்டு ஹார்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹவுசிங் போர்டு இருக்குது, லிஃப்டெல்லாம் இருக்குது. அந்த இடங்களில் வந்து லிஃப்டெல்லாம் இருக்குது. ஒரு 6 மாடி 7 மாடி மொத்தம் 10 மாடியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அப்பப்போ வந்துட்டு அது லிஃப்ட் வந்துட்டு என்ன ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும். இது வழக்கமாக நடக்கிறது தான். கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்துட்டு லிஃப்ட் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபோன் அடித்தா அடுத்த 2வது நிமிஷம் ஆளுங்க வந்து நிற்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, கடைன்னு வந்துட்டு அதுக்கான ப்ராசஸை பண்ணி கொடுத்துருவாங்க. மக்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சிறப்பான ஒரு வேலை. அதுவே இந்த ஒரு மாதத்தில் எத்தனை முறை எந்த லிஃப்ட்டு நின்றாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரே ஒரு பதில் தான், யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, போய் அங்கே கேளுங்க. எப்படி தெரியுது அவங்களுக்கு? அதாவது திமுக தரப்புல போய் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவலாக கூட இருக்கலாம். இப்போ அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு இருக்கு. இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ லாஜிக் என்னன்னா, அதிகாரம் யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம், அதிகாரிகள் யாருன்னு ஒன்று இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலமாக 50-60 ஆண்டு காலமாக வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் ஆண்ட மண் இது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு திராவிட கட்சிகளுக்கு விசுவாசமாக இருந்தாக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்கே எல்லா மக்களுக்கும், குறிப்பாக அதிகாரிகளுக்கும், அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே உண்டு. இல்லை, இந்த முறை வந்து அதிகமான ஓட்டு போட்டதே வந்து அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது எல்லா ஆட்சி காலத்திலையும் வந்து ஆட்சி மாற்றம் நடக்க தான் செய்யும். பெரும்பாலும் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது சின்ன சின்ன குறைகள் வரும். எந்த அரசும் வந்து எதிர்த்தரப்பில் கூடிய அரசு மேலே பழி போட்டதே கிடையாது. உதாரணத்துக்கு தோற்ற கட்சி மேலே பழி போடவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதிமுக திமுக நிற்கும்போது கூட, திமுக ஒரு முறை வந்து வரும்போது
அதிகமான பவர் கட் இருந்தது. அப்போ சொன்ன கருத்து என்னன்னா வந்துட்டு அதிமுகவில் இருக்கும்போது அவங்க வந்து அதிகமான கரண்ட் வந்து வெளி மாநிலங்களுக்கு வித்துட்டாங்க போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை கூட திமுக வந்து எங்கேயுமே குற்றமாக சொன்னது கிடையாது. அதை வந்து தான் ஏற்றுக்கிட்டாங்களே, இந்த எங்களுடைய தவறு நிர்வாக குறைபாடு சீர்கேடுன்னு ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? அதை ஏன் இந்த விஜய் தரப்பை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, ஏற்றுக்கிறதுங்கிறது அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் வந்துட்டு ஒருத்தவங்க குறை சொல்லணும். எந்த கட்சியும் இல்லை, 2 கட்சி தான். எப்போவுமே வந்துட்டு ஒரு நிர்வாகத்துக்குள்ளே நீயா நானா அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 3வது ஒரு ஆள் வந்தால் இந்த நீயா நானா சேர்ந்துக்கிட்டு 3வது ஆள் அடிக்கிறது தான் உலக யுக்தி. இது வந்துட்டு எந்த விதமான விதிகளுக்கும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நீயா நானா அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது 50-60 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா? நமக்கான விசுவாசமான நமக்கான ஆட்கள் தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி விசுவாசன்றதை தாண்டி பழக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பழகின ஜோனை தாண்டி நமக்கு புதுசாக ஒரு மேனேஜர் மாறினாலே நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு போது புதுசாக ஒரு ஆட்சி, புதுசாக ஒரு அதிகாரிகள், புதுசாக அமைச்சர்கள், அதுலேயும் சில அமைச்சர்களுடைய ஆட்டிடியூட்லாம் சீரியஸாக நல்லா இல்லை. அது தாவேக்காவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஒரு சில அமைச்சர்கள்லாம் இப்போ நேற்று கூட வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அமைச்சர் வந்துட்டு கேட்குறாருன்னும் போது, ஆமாம், ஒரு டாக்டர் பேசுகிறாரு, கஷ்டப்பட்டு ஒருத்தர் MBBS படிச்சுட்டு ஒரு டாக்டர் பேசுகிறாரு. டாக்டர் பேசும்போது இவரோட ஆட்டிடியூடும் சரியில்லை. இவர் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன பொருள் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டான விஷயங்கள் இருக்கான்னு பார்க்காம சிஎம் போட்டோ எங்கே, அது அங்கே தான் வைப்பீங்களா, இங்கே தான் வைப்பீங்களான்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு செயல் தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் தோணும். இதே ஆட்டிடியூடை வந்துட்டு நீங்கள் ஒரு அதிகாரிகள்கிட்டயோ ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்டே காட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தாவேக்காகவே ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும், இரிட்டேட் ஆகும். டிஎம்கே ஆள் இருந்தாலும் நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இரிட்டேட் ஆவாங்க. ஸோ ஓட்டு போட்டதுங்கிறது இங்கே விஜய்ங்கிற அந்த ஒரு பிராண்டுக்காக தான். ஆனால் 100ல் ஒரு 10 பேர் அந்த கட்சியிலேயே வந்துட்டு வேலை வாங்க தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ராஜ்மோகன் இருக்கார், அவரு ஒரு விஷயத்த சொல்லி நம்ம கிட்ட புரிய வைக்கிற விதத்துக்கும் வேறு சில பேர் அந்த கட்சியில் இருந்து சொல்லும் போது நமக்கு ஒரு இரிட்டேஷன் ஒன்று வருது இல்லையா? இந்த வால்பாபா சமாச்சாரம்லாம் பாருங்கள். இப்போ ராஜ்மோகன்கிட்டே இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்கூலை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து அது உண்மையோ பொய்யோ என் வீட்டிலே கேட்குறாங்க தலைவரே கொஞ்சம் ஸ்கூலை தள்ளி வைங்கன்னு சொல்லும்போது நமக்கு அது வந்துட்டு பரவாயில்ல ஏதோ நல்ல பையன் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது இல்லை? நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு ராஜ்மோகன் வந்துட்டு நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கோம், ராஜ்மோகன் நாளைக்கு ஒரு வேலை சொன்னாலும் நம்ம கேட்போம். இதே அந்த ஓல்வா பஸ் சம்பவத்தில் வந்து அந்த மினிஸ்டர் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். நீ சாப்பிடலையா, நீ சாப்பிட்டேன், நான் சாப்பிடலன்றதுலாம் சாப்பிடாம 24 மணி நேரம் கூட இருந்து வேலை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, இது எதனால் வந்தது, இவனுங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனால தான்ற இந்த கான்செப்ட் தெரியாமல் சில பேர் தப்பான ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆட்டிடியூடை வந்துட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஒரு அதிகாரிக்கிட்டையோ இல்லை ஒரு காமன் மேன்கிட்டையோ நீங்கள் காட்டும்போது என்ன பண்ணாடினா அதுக்கான ரியாக்ஷன் ஒன்று காட்டும். அந்த ரியாக்ஷன் சில இடங்களில் நடக்கும். இது காமன். இது வந்துட்டு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு குறைன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி லாஜிக்காக வந்துட்டு இதெல்லாம் பார்க்குற வெளியில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரம் எல்லாம் வாங்கினா உங்களை பற்றின ஒரு பர்செப்ஷனோடவே வருவாங்க. இருந்தால் வந்தாலே நம்ம செய்யக்கூடாதுப்பா, ரொம்ப ரிட்டர்ன் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படி இருந்தால் அப்படிங்கிற மனநிலை வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னா திமுக அதிமுக தான். இயல்பாகவே நீங்களும் நானும் ஒரு வேலையை போய் செய்யும்போது எது பழக்கமாக இருக்கோ அதுதான் நமக்கு சரியானதாக தோணும். புதுசாக இருக்கிற எதையுமே நம்ம விரும்பவே மாட்டோம். ரொம்ப ரேர் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிகார மட்டங்கள் வந்து அந்த ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்துட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விருப்ப நிலைகளுக்குள்ளே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மனநிலை ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் இருக்காது. என்ன காரணம்னா திமுகவோ அதிமுகவோ ஓட்டு போடும்போது ஒன்ஸ் அவங்களுக்காக ஓட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள்கிட்டயோ இல்லை மற்ற எல்லாருக்கிட்டையோ ஒரு இணக்கமான ஒரு சூழலை தான் வந்துட்டு எம்எல்ஏ தான் வந்து மினிஸ்டருங்கிற ஃபீலை மேக்ஸிமம் வந்துட்டு அதிகாரிகள்கிட்ட காட்ட மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் வந்துட்டு அது வெளியில் வருமே தவிர்த்து காட்டிட்டாங்கன்னு மீதி மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க. இவங்க எல்லாருமே புதுசாக பதவி வந்தவங்கல்ல, ஃபஸ்ட்டு புதுசாக வந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விதமான ஒரு என்னமோ மேட்டிமை ஆமாம் ஒரு அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த ஜோனில் வரும்போது என்ன அப்படின்னா ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ அந்த ஆட்டிடியூடை காட்டினா ஒட்டுமொத்த தாவேகாவும் அப்படிதாங்கிற ஃபீல் மற்ற எல்லா அதிகாரிகளுக்கும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பரவும். நான் உன்னை மாற்றுறதுக்காக போட்டேன், நீ வந்துட்டு என்ன சம்மந்தமே இல்லாத ஆளுங்கிட்டலாம் போய் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ வந்துட்டு தாவேகா ரமேஷ் இருக்கார் இல்லையா, அறநிலைத்துறை அமைச்சர், அவர் சில கோயில்களுக்கு போனார், சில தவறுகள்லாம் கண்டுபிடிச்சார். இதெல்லாம் ஓகே, நியாயமாக சரியான நபராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக ஒரு சிஸ்டம் இருக்குங்க, அது தப்பான சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. முதல் முறை கேமரா எதுவுமே இல்லாமல் போய் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? 2வது முறை தான் அவர் கேமராவோட போயிருக்கணும். எப்படி ஒரு மாதம் 2 மாதமாக டைம் கொடுத்துட்டு அடுத்த முறை அவங்க திருந்திருக்காங்களா மாறி இருக்காங்களான்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து உங்களுடைய நோக்கமே அதிகாரிகளையும் அங்கே வேலை செய்கிற ஆட்களையும் குறை சொல்கிறது, அவங்கள போய் பிடிக்கிறதுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா எப்படி அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க? நிச்சயமாக ஒத்துழைக்க மாட்டாங்க. யார் நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை, யார் நீ, நான் உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன், நீ வந்து என்னை பிடிக்கவா?
சரி வந்து ஃபஸ்ட் டைம் என்னை பிடிச்சிட்டீங்க பத்திரிகை, அந்த பிடிபட்ட ஆளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்லங்க, ஒரு அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு குழந்தைகள் இருக்குல்ல, ஒரு 4 பேர் பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னப்பா டாடி நான் சொல்லி தான் நீங்கள் வந்துட்டு அவர் ஓட்டு போட்டீங்க, ஆனால் கடைசியில் அவரே உங்களை வந்து கேள்வி கேட்குறாரு, வரும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு பெருமை நினச்சி நிறைய இடங்களில் மீடியாவில் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, இது நடக்கிறது ஒரு சில இடங்களில், 99 இடங்கள் இது பேக்லாஷ் ஆகுது. அதுக்கு நல்ல உதாரணமாக தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹார்பர் தொகுதி ஒரே லாஜிக் தான். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எதிர்கட்சி மாதிரி இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணாருன்னா அழகாக கேபிட்டலைஸ் பண்ணாது, சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பாத்தியா மாட்டினியா அனுபவி, அதுதான் அவங்களுக்கு வேணுங்கிறதே அதுதான். ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. என்னதான் அதிகாரம் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேங்க, சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு அதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் அண்ட் அதிகாரிகளை வச்சு தான் சிஸ்டமே. நம்ம வந்துட்டு நினச்சிப்போம் நம்ம வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு சிஎம்மாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு. வெறும் ஒரு 4 சீட் 5 சீட்டுக்காக சிஎம்மாக இருந்த இல்லை சிஎம் பதவி கிடைக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் எத்தனை பேரை போய் சந்திச்சாருன்னு நம்ம தெரியுமில்ல. அதிகாரம் அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் ரொம்ப நெருங்கி தானே இருக்குது. ஒரே ஒரு தொகுதி தான் ஆட்டம் காட்டி விட்டுரும். ஏன்னா மக்களும் அதிகாரிகளும் தான் இங்கே சமூகம், இங்கே அதுதான் மெயின். இந்த விஷயம் வந்துட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா, டிஎம்கே பிடிச்சி கேபிட்டலைஸ் பண்ணுற விஷயமே இதுதான். இப்போ ஹார்பர் தொகுதியில் வந்துட்டு அந்த ஹவுசிங் போர்டில் வந்து லிஃப்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஃபோன் போட்டால் ஒரே பதில் தான் வருது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, போய் அவர்கிட்ட கேளுங்க. அந்த பையன் சம்மந்தப்பட்ட ஆளுன்னு சொல்கிறார், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டீங்க, விஜய்க்கு நானும் தான் ஓட்டு போட்டேன், ஆனால் ரொம்ப பெரிய தப்பு. ஏன், விஜய் வேலை செய்யலை, விஜய் டீம் வேலை செய்யலைங்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே ஒரே ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, யாரை ஃபோன் போட்டு கேட்டாலும் இப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்க. நாங்கள் அழகாக டிஎம்கேக்கு போட்டிருந்தோம்னா சமரசம் இல்லாமல், அதாவது பஞ்சாயத்து இல்லாமல் இருந்திருப்போம். ஏன் அவங்க என்ன சொல்கிற காரணம் அப்படின்னா, சார் கலைஞர் பர்த்டே வந்துச்சு, பர்த்டே வந்து ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்து பட்டு சேலை பட்டு வேட்டி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்துடும் சார், எல்லாம் பண்ணுவாங்க சார். எதுவுமே இப்போ பண்ணல. இப்போது ஒரு இத்தனை ஆண்டு காலமாக மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இலவசங்கிற பாயிண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு எல்லாரும் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. இப்போ அது நடக்கலைங்கிறது கூட இங்கே பிரச்சனை இல்லை, இதுவும் நடக்காது. இதோட சேர்ந்து உங்களுக்கு என்ன, ஆல்ரெடி கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்காது. நான் வந்துட்டு உனக்கு ஓட்டு நீ எனக்கு போட்டங்கிறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம நான் அவன் இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்றைக்கி விஜய் வந்துட்டு பெரம்பூருக்கு போனாரா, போகலை, ஆனால் நான் வந்துக்கிட்டே இருந்தேன். இப்படி வந்த என்னையும் ஜெயிச்சுக்க வச்சிங்க, ஓகே, ஆனால் என் தலைவனை தோக்கடிச்சிட்டிங்களேங்கிற காண்டு வந்துட்டு சேகர்பாபு மாதிரி இல்லை இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏஸ்க்கும் இருக்க தானே செய்யும். இல்லை வந்து தாவக தரப்பில் வந்து எதை எடுத்துகிட்டு போய் சொன்னால் கூட எதிர்கட்சி சரி திமுக சரி அவங்க ஒரு 3 விஷயம் வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் இன்னொரு அதை தாண்டி அதிகபட்சம் திமுக சதி. இந்த 3 தாண்டி அவங்க அரசியல் அதிகாரம் எதுவுமே பேச மாட்டாங்க. இல்லை, அது மசில் மெமரிங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா நீங்கள் திட்டிகிட்டே இருந்தது டிஎம்கே தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, உங்கள் மூளையில் மசிலில் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, டக்குன்னு உங்களை அறியாமல் வந்துட்டு திமுக தான் வரும். நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு டிஎம்கே அடிட்டு அது சே நம்மளால தான் அந்த குழப்பம்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு மோடில் இருக்கிறதுனால அது மாற கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நல்ல உதாரணம், திருச்சியில் வந்துட்டு விஜய் போய் பேசினார். முதல்வர் விஜய் போய் பேசும்போது அவர் பேசினது எப்படி இருந்தது, முதலமைச்சர் விஜயபாவை பேசினார், பிரச்சாரம் பண்ணுற ஒரு காமன் மேன் விஜயா தான் போய் பேசினார். அதே மாடலில் தான். ஏன்னா அந்த தலைவனே இன்னும் இறங்கி வரல, ஏன்னா அவருக்கு இன்னும் புரியல, இல்லை யாரும் அவருக்கு சொல்ல வைக்கல. ஒரே லாஜிக் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சிஎம், இதுக்கப்புறம் உங்கள் விரல் அசைவில் எப்படி தமிழ்நாடே ஆடும், நீங்கள்லாம் ரொம்ப ஆடி பேச தேவையில்லைங்கிற அந்த ஜோனை, அந்த ஒரு உண்மையை அவர் யாருமே சொல்லலை. டக்குன்னு பேர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பழைய மோட்லேயே ரியாக்ட் பண்ணிட்டார். அவரே 2 வருஷம் மோடுலேருந்து இன்னும் வெளில வரலங்க. அவருடைய கட்சிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், வெளியில் வந்துடும். இது வந்துட்டு இப்போ சொல்கிறது திமுகன்னு சொல்கிறது சும்மா ஒரு அபத்தமான ஒரு விஷயம் தான். எல்லாத்தையும் நீங்கள் திமுகவில் சொல்ல முடியாது. ஆனால் திமுக உண்மையிலே நிறைய இடங்களில் வேலை பார்க்குது. அதில் எந்த மாட்டோட வேலை பார்க்குதுன்னா எப்படி, ரிவர்ஸாக. இப்போ அந்த ஃபியூஸ் கேரியர் மேட்டர்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, 200 ஃபியூஸ் கட்டை காணும், அதை காணும், இதை காணும். இதெல்லாம் திருடிட்டு போய்லாம் யாரும் வச்சுக்க போகிறதுன்னு வைங்களேன். ஆனால் லாஜிக்காக என்ன அப்படின்னா, இங்கே நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரு அலட்சிய போக்கு இருக்குது, ஒரு மெத்தனை போக்கு இருக்குது. அந்த மெத்தனை போக்கை வந்துட்டு வேலை வாங்க நம்ம ஆட்களுக்கு தெரியல. நம்ம ஆட்கள் நான் சொல்கிறது வந்து தாவேக ஆட்களுக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், அமைச்சர் ஆகிட்டேன், எல்லாரும் எனக்கு வேலை செய்யணும் அப்படி இல்லை மனநிலை. நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், அமைச்சர் ஆகிட்டேன், எனக்காக வேலை செய்யுங்க. இப்படி இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, இந்த இணக்கமான ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனு தான் வேணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இது தான் வேணும். ஏன்னா அந்த மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, அதான் அந்த எம்எல்ஏஸ் யாருன்னு தெரியாது, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு திமிரு தோனின்னு சொல்லிட்டு காமிச்சிங்கன்னா மக்கள் யாருங்கிறத உங்ககிட்ட காட்டுவாங்க. மக்கள் யார், அதிகாரிகளும் மக்கள் தானே. இப்போ ஒரு அதிகாரி வீட்டுக்கு போய் சொல்லும் போது ஒரு 10 பேர் சொல்லுவாங்களே, இங்கே வந்துட்டு இப்போ அந்த அறநிலைத்துறையை வச்சே சொல்கிறேன், அங்கே போய் நடக்குது, அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் 10 பேர் உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு 5 பேரை வந்துட்டு தூக்கிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். அவங்க பண்ணது தப்பு தான், சரின்னுலாம் சொல்ல. இத்தனை வருஷமாக அதான சிஸ்டம் நடந்துருந்துச்சு. அதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன இனிஷியேட்டிவ் கொடுத்தீங்க, சொன்னீங்களா, வார்னிங் கொடுத்தீங்களா? இல்லை திடீர்னு வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் யார் கடவுளா?
கடவுளை தேடி போகிற இடத்துல நீங்கள் கடவுள் மாதிரி போனீங்க அப்படின்னா கடவுளுக்கே பொறுக்காதுங்க. ஸோ இது வந்துட்டு நிச்சயமாக மக்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது கை தட்டுவோம். உங்களுக்கும் அது பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அப்பா சரியான மூவுங்க, பரவாயில்லைங்க, சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஆள் மனசில் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருமே காமன் மேன் தான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம், எதையாவது ஒன்று பைபாஸ் பண்ணிட்டு போவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சிஸ்டத்தை சரி பண்ணணும். சிஸ்டத்தை சரி பண்ணோம்னா அதிகாரிகளை சரி பண்ணணும். அதிகாரிகளை சரி பண்ணோம்னா அவங்களுக்கு அன்பாக கனிவாக வார்னிங் கொடுக்கணும். அதை விட்டுட்டு கொண்டுட்டு போய் கேமரா வச்சுட்டு நின்றுட்டு நீ தான் அப்படின்னு அதை முதல்வன் படமா என்னங்க இது? முதல்வன் படம் அவ்வளோதான். ரியாலிட்டியில் அப்படி பண்ணிங்கன்னா மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த ரியாக்ஷனும் தாவேக்கா மேலே இருக்குது. அதை நீங்கள் நல்லா உணரலாம். நீங்கள் அதே போல் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது என்னென்னா வந்து தொடர்ந்து கடந்து போகிறது. சிட்டி சைடுன்னு சொன்னாங்க, முதல்ல சிட்டி சைடில் மட்டும் போகுது. குறிப்பாக வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகமாக கரண்ட் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமம் வரைக்கும் போகுது. இப்போ சென்னையில் கரண்ட் போகும்போது மக்கள் ரோட்டுக்கு வராங்க, முக்கியமான சாலையில் மறிக்கிறாங்க, அதனால் எல்லாருக்கும் தெரியுது. அதே சமயத்தில் இந்த கிராம பகுதிகள், நகர்ப்பகுதிகளில் வெளியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் போய் இருக்கும்போது மக்களுக்கு பெருசாக வெளியில் தெரிய மாட்டுது. தொடர்ந்து வந்து இந்த கரண்ட் போகிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து தாவேக தரப்பு சொல்லக்கூடிய ஒரே காரணம் ஃபியூஸ் கட்டை திருடிட்டு போகிறாங்க. அமைச்சரே அந்த பதில் தான் சொல்கிறாரு. ஃபியூஸ் கட்டை யாரையும் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இல்லை. அப்படி தான் வழக்கமாக யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதே போல் செந்தில் பாலாஜி ஒரு தடவை பேசும்போது அடிக்கடி கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை சொன்னார், அணில் வந்து இதை மாதிரி போடுறதுனால சில இடங்களில் வந்து லீக்கேஜில் ஃபயர் ஆகுது, ஸோ அதனால் சில பிரச்சனை நடக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார். அதை வச்சு நம்ம ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அணில்னால கரண்ட் போச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கி அணிலே கரண்ட் போச்சுன்னு சொல்லுதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. நான் அப்படி சொல்ல வரல. அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுகிற பேச்சாவே இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு சாமானிய மனிதன் இங்கேருந்து சொல்லலாம், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது கதை சொல்லலாம். ஆனால் அதிகாரம் எல்லாம் கையில் இருந்துமே வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பாமரத்தனமான கருத்துக்களை இன்னும் அதிகாரிகள் அமைச்சர்களே வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஃபியூஸ் கட்டை காணாமல் போகிறோன்னு சொல்கிறது, கரண்ட்டை கட் பண்ணி விடுறாங்கன்னு சொல்கிறது, நைட்டில் வந்து அதுக்காக சில பேரை திமுக இறக்கி விட்டுருக்கு இப்படிலாம் பேசுகிறத பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லி மக்களை ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மைதான். இது உண்மையோ பொய்யோங்க, இது உண்மையாகவே இருக்கட்டுமே. இப்போ வந்துட்டு அமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே, அப்போ கூட இதை வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் இதை விரும்பவும் மாட்டாங்க, ரசிக்கவும் மாட்டாங்க. இதைத்தான் சினிமா பாணியிலே அவங்க சரி பண்ணோம். நைட்டோட நைட்டாக வந்துட்டு திமுக 10 பேர் இறக்குச்சுன்னும் போது தாவேகால 20 பேர் இறக்க முடியாதா? இல்லை ரூலிங் பார்ட்டியால் ஒரு 20 பேர் இறக்க முடியாதா? இறக்குங்க, எங்கெங்கெல்லாம் பிடுங்குறாங்களோ திருப்பி மாட்டுங்க. என்னங்க இது? யோசிச்சு பாருங்க. இப்போ லாஜிக்கா இதைத்தான் சினிமா பாணியில் பண்ணணுமே தவிர்த்து அறநிலையத்துறையில் போயிட்டு அர்ச்சகரை போய் பிடிக்கக்கூடாது. அது வந்துட்டு வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது எனக்கு. அந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு லாஜிக்காக எங்கே பிடிக்கணும்? நீங்கள் இங்கே 10 பேர் வந்துட்டு ஃபியூஸ் கட்டை பிடுங்கலான்னு தெரியுது இல்லை, போடுங்க, இமீடியட்டாக போடுங்க. இப்போ 200 ஃபியூஸ் கட்டையை திருடிட்டு போயிட்டா அப்படின்னா 200 ஃபியூஸ் கட்டையை ரெடியாக வைங்க. எங்கெங்கெல்லாம் பவர் கட் ஆகுதோ 5 நிமிஷம் ஆகுமா? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன், சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஆகுது, ஃபியூஸ் கட்டை திருடிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், 5 நிமிஷம் ஆகுமா? இல்லை ஒரு மணி நேரம் ஆகும். ஃபுல் சென்னையில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் வந்துட்டு நிவர்த்தி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே சிக்கலை என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்கிறது தான் பஞ்சாயத்து ஆகுது. நைட்டு ஃபுல்லாக கரண்ட் ஆகுது. இல்லை அதில் வேறு ஒரு 4-5 பேர் வந்துட்டு தலைவர் கத்தி படம் ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, அதனால தான் லைட் ஆஃப் பண்ணி போகிறான்னு வேறு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் சொல்லலான்னு எனக்கு புரியலன்னு வைங்களேன். ஆனால் லாஜிக்காக எவ்வளவு தான் இருந்தாலும் ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டிய பதில் இது கிடையாது. அதுதான் நியாயமான விஷயம். இது திமுக பண்ணதாகவே இருக்கட்டுமே, உண்மையிலே திமுக பண்ணுச்சுன்னு வச்சுக்கோமே, இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சொல்யூஷன் எனக்கே தெரியுதுன்னு போது அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியும், மேபி அவங்க அதை வெளியில் சொல்லாமல் வந்துட்டு குழந்தைத்தனமாக கூட பேசுகிற மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கலாம், எனக்கு அது தெரியல. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தீர்வு. ஏன்னா தமிழ்நாடு அவங்க கையில் இருக்குது, சட்டம் ஒழுங்குலேருந்து எல்லாமே அவங்க கையில் இருக்குது. நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது வந்துட்டு ரொம்ப நாகரிகமாக அவங்க உண்மையிலே என்ன வேணாலும் பண்ணணுமே தவிர்த்து பத்திரிகையாளர்களை கைது பண்ணுறது மட்டுமே இருந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பம். அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசு செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து காலங்காலமாக பத்திரிகையாளர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்கக்கூடிய சேனலே தூக்கியிருக்காங்க. அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு கேபிள் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவங்க வந்து அது தொடர்பான குற்றங்கள் கிடையாது, சிறிய தவறுகளை பிழைகளை வந்து சுட்டி காட்டுறதாகும். அதனால் அந்த கடுப்பில் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த 3 சேனலும் இருக்குல்ல, இந்த 3 சேனலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஆட்சிக்கு வர வரைக்கும் எப்படி சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்களா? பயங்கர சப்போர்ட்டு.
பயங்கர சப்போர்ட்டு. அவர் வந்துட்டாரு, வெளியில் வந்துட்டாரு, முடிய சீவிட்டாரு, கண்ணாடி போட்டார், வீட்டிலேருந்து இறங்கிட்டாரு, கதவு போயிட்டாருன்னு இப்படி செய்தி போட்ட சேனல்கள் அது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா வந்து வழக்கமாக வந்து நீங்கள் 100% வந்துட்டு அவங்கள பற்றி ப்ரொமோஷனே போட முடியாது. ஒரு 10% வந்து தொடர் மக்கள்கிட்ட இருந்து சொல்ல தான் வேணும். அப்போ தான் வந்து மக்களே அதை பார்ப்பாங்க, இல்லை மக்கள் மொத்தமாக புறக்கணிச்சு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது சில தகவல்களை சொல்லியிருப்பாங்க போல். அதில் குறிப்பாக வந்து ஜனம் அந்த செய்தி சேனல் உங்களுக்கு தெரியும், அது முழுக்க முழுக்க பாஜகவுடைய செய்தி சேனல், அது புரியுது. ஆனால் வந்து அவங்களுக்கு ஆதரவாக அந்த சேனல்லே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக வந்துட்டு ஒரு சேனலில் ஆதரவாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்துட்டு ஒன்று உண்மையிலே அதற்கான காரணமாக இருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது ஒன்று இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு நபர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து நடிகர் தான் வைங்களேன். இப்போ ஒரு நடிகருக்கு வந்துட்டு அந்த கிரேஸ் இருக்குது, அவர் எப்போ வெளியில் வந்தாலும் மக்கள் பார்க்குறாங்கன்றதுனால அந்த ஒரு அஜெண்டா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலேயே இந்த 3 சேனலுக்கு தான் இயங்கியிருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இவங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இவரை வச்சு இதை பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்து அந்த ஐடியாவை வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்துட்டு அதை வந்துட்டு இவருக்கு விருப்பம் இல்லாமல் இவருன்றது வந்துட்டு இவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்க்கு விருப்பம் இல்லாமல் இருந்து அதனால் கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கலாம். இல்லை இதெல்லாம் வந்துட்டு நடக்காது, நாங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையும் இருக்கலாம். ஏன்னா இது அண்மை காலமாக எல்லா காலகட்டத்திலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்துட்டு அப்போது இருக்கக்கூடிய, அதாவது ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஃபேவராகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளுங்கட்சியாக மாறிடுவார். இந்த சேனலில் கொண்டு தான் அவர் கட்சிக்கே வந்தாருன்னு சொன்ன நிலைகள்லாம் இருந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த மீடியாவுக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு பேக்லாஷ் வரும். இது காமனாக நிறைய டைமில் நடந்துருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இதில் ஹைலைட் என்னென்னா இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்புன்றத இப்போ கரெக்டாக நம்ம சொல்லாமல் ராஜ்மோகன் சொன்னார் தெரியுமா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஏதோ தொழில்நுட்ப கோளாறுன்னு, நம்மள ஒரு வழி இல்லாமல் அதை நம்பி தான் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், வேறு வழியே இல்லை. ஏன்னா இது வந்துட்டு இவங்க 3 பேரும் இவரை வந்துட்டு ரொம்ப அழகாக ப்ரொமோட் பண்ணாங்க. நம்மளே அந்த சேனல்களை பார்த்து தான் இவர் இங்கே போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சூழல்லாம் இருந்த டைம்லாம் ஒன்று உண்டு. அப்படி எல்லாமே அவருக்காக பண்ணி கொடுத்த ஒரு சேனல் இன்னைக்கு அவருக்கு ஏதோ நெருங்கும் போது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலையே வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல், மிகப்பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி தானே நமக்கு புரியுது. மிகப்பெரிய அரசியல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வெளியில் தெரிஞ்சதெல்லாம் என்ன, காசு கொடுத்து ஓட்டு போட்டாங்க, காசு கொடுக்காம ஓட்டு போட்டாங்க, காசு கொடுக்காம ஓட்டு போட்டது வந்துட்டு விஜய் ஜெயிச்சிட்டாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கினவங்கலாம் தோத்துறாங்க. இப்படியெல்லாம் நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். இது நமக்கு வெளியில் தெரிஞ்சது. உள்ளுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்கும்னு ரொம்ப டீப்பாக நோட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ரகசியங்கள்லாம் வரும். அது யாருமே பொது வெளியில் பேச மாட்டாங்க, மீடியாலலாம் நம்ம பேசவே மாட்டோம். அப்படி என்ன நடந்ததோ, அப்படி இந்த சேனல்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஒரு அஜெண்டாக்களுக்குள்ளே இருந்தாங்களோ அது வந்துட்டு நாளை பின்ன வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன மாதிரி பிடிக்காமல் இருந்ததோ, இல்லை உண்மையிலேயே தொழில்நுட்ப கோளாறாகி நின்று போச்சோ. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 4 பெரிய நிறுவனங்கள் வந்து டக்குன்னு தமிழ்நாட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. எல்லாமே ஆந்திரா பக்கமே. அதுவும் குறிப்பாக ஆந்திராவில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கே அது போகுது. குறிப்பாக வந்து 37,000 கோடி அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் போனது இந்த மொசகான் டாக் அப்படின்னு சொல்கிற அந்த கப்பல் கட்டும் அந்த தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதுக்காக ஃபாலோ தொடர்ந்து பண்ணி கிட்டத்தட்ட 60% பணிகள் முடிஞ்சதாக கூட சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. பணிகள் முடிஞ்சதாக சொன்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் அந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து ஆந்திரா பக்கமே போயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா மேலே பல்வேறு கட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்களும் வந்து லீகலாக மூவ் பண்ணி மானிட்டர்ஸ் கைது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுக்காக கைது பண்ணாங்கன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக வந்து கீர்த்தனா அவர்களை வந்து மாநிலஸ் விமர்சிச்சாருன்ற காரணத்தை தான் கைது பண்ணாங்க அப்படின்னு அவரும் சொன்னாங்க. அது குறிப்பாக வந்து கீர்த்தனா அவர்களை வந்து அதிகமான ஏஐலாம் யூஸ் பண்ணி கேலி பண்ணார் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. குறிப்பாக வந்து தொடர்ந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களும், அதுவும் ஆந்திராவுக்கு மட்டும், மற்ற மாநிலங்களுக்கு போல, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு தான் போகுது. இப்போ ஆந்திராவில் பல்வேறு பகுதிகளுக்கு போகலாம், இப்போ சவுத்து நார்த்து அந்த மாதிரி நடக்கும்போது போகணும் இல்லையா, ஆனால் ஒரே ரீஜனுக்கே போகுது தொடர்ந்து. அப்போ அதுலேயும் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இங்கே இருக்க எஃப்எம் வந்து பாராட்டுறாரு, அவங்க சரியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே ஒரு விஷயம் புலப்படமாக இல்லை, எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுது, எங்கேயோ இங்கே ஓட்டை இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அவங்களுமே வந்து அதுக்கான விஷயங்களை அவங்க தரப்புலேருந்து சொல்கிற மாதிரி தெரில. எஃப்எம் தரப்புலேருந்து வந்திருக்கணும் இல்லையா, சில விஷயங்கள் சொல்லியிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, இல்லை அது போனதுக்கான காரணம் என்ன, எதனால் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லை வேறு யாருடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லவே இல்லை, வரவும் இல்லை. ஏன்னா குறிப்பாக வந்து மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க, அதை சொல்லியிருக்கணும். அதே போல் இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, பாஜக அரசு வந்து விஜய்க்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேது. அது மாதிரி இவரும் வந்து ஒரு அடிபிடி போட்டு வாங்கிட்டவர்களுக்குலாம் இவரும் வந்து
நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தகவல் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து 37,000 கோடி லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய இழப்பு. அதே போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆந்திரா அதை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய எஃப்எம் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய நிறுவனத்துடைய அதை எம்டி சிஇஓங்கெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. ஏன் நம்ம அமைச்சருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேங்குது? இல்லை, நம்ம அமைச்சர்னும் போது இப்போ இவங்க வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து கீர்த்தனா அவர்கள் ஒரு மாதமாக தான் இருக்காங்கன்னு வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுடைய சமூகமும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போன சமூகமும் ஒரே சமூகம். இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இல்லை. ரீஜியன் சொல்கிறேன், ஏரியாவை சொல்ல இல்லை, ஏரியா ஒன்று, சமூகமும் ஆல்மோஸ்ட் ஒரே சமூகம் தான். எல்லாமே வந்துட்டு என்ன இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியும். இப்போ இங்கேருந்து போகிறது அந்த சமூகம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குன்னு வைங்களேன். இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் இதை நமக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 நாளாகவே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் லாஜிக்காக என்னன்னா, இந்த கைமாறின 37,000 கோடியும் வந்துட்டு நேத்தோ முந்தா நேத்தோ சைன் பண்ணதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் 6-7 மாசமா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்துகிட்டே வந்து வெளியேறின ஒரு நிலை தானே தவிர்த்து, சொல்லப்போனால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேசி அப்போ நகர்ந்த ஒரு நிலை தானே தவிர்த்து, அதனுடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் வேணால் இப்போ நடந்திருக்கலாம். அதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்மந்தம்லாம் இல்லை. இது எல்லாமே முன்கூட்டியே நடந்த ஒரு நிலை. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த 37,000 கோடி வந்துட்டு ஆந்திராவுக்கு பேருக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா? கடந்த 5 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. எப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போ வெளிநாடுகளில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வருது அப்படின்னா, எல்லாமே டைரெக்டாக வந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்க போகிறது. யாராவது ஒரு இடைத்தரகர்கள் இருப்பாங்க, யாராவது நடுவில் இருப்பாங்க. இடைத்தரகர்கள் நான் சொல்கிறது வந்துட்டு லீகலைஸ்டாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இல்லை இடைத்தரகர்கள் யாராக வேணால் இருக்கலாம் வைங்களேன். ஆனால் கடந்த இந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் வந்துட்டு நிறைய சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இங்கே வர வேண்டியது ஆந்திராவுக்கு கைமாறுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. அதற்கு காரணமாக என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு இப்போ எல்லாமே லீகலாக தான் நடக்குதுன்னே வச்சுப்போமே. அப்படின்னும் போது கூட வந்துட்டு இந்த வேலையை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இந்த வேலையை நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன்னு ஒரு கமிஷன் பேசிஸ் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். லீகலைஸ்டான நிலையில் சொல்கிறேன். எதுவுமே வந்துட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வந்துட்டு இதை பண்ணி கொடுத்தா 500 கோடி 1000 கோடி அந்த மாதிரியான ஜோன்லாம் சொல்லலை. லாஜிக்காகவே வந்துட்டு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம், இப்படி என்னன்னாலும் வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த 5 ஆண்டு காலமாக திமுகவை சார்ந்தவர்கள்னு சொல்ல வரல. ஆனால் மற்ற ஆட்கள் யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு தமிழ்நாடு கொண்டுட்டு வரதுக்காக பேரம் பேசுகிற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய ரேட் பர்சன்டேஜ் நிறைய இடங்களில் வந்துட்டு உயர்வாகவே இருந்திருக்கு. இந்த கேப்பை வந்துட்டு ஆந்திரா என்ன ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னா, எதுவுமே தேவையில்லைன்னு உள்ள போந்து எல்லாத்தையும் எடுத்து போயிருக்கு. இதுதான் ஆக்சுவலி நிறைய நடந்திருக்கு. ஆந்திராவுக்கு வந்துட்டு கணிசமான வளர்ச்சி இந்த 5 ஆண்டு காலத்தில், இந்த 4 ஆண்டு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடுக்கு வர வேண்டியது வெளியில் போயிருக்கு, ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரீமேக் படத்தை வாங்குறதுக்கு ரைட்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா நடிகர்களும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. இப்போ விஜய் இங்கே இருக்காருன்னா தெலுங்குல வந்துட்டு எந்தெந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேயே அந்த படம் நல்லா இருக்குன்னா உடனே ப்ரொடியூசருக்கு துண்டு போட்டு வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் தமிழ்நாடுக்கு வருதோ அதை வந்துட்டு இவங்க ஏதாவது ஒன்று பேரம் பேசுகிறன்ற பேரில் எதாவது ஒன்று விட்டுட்டாங்க அப்படின்னா, எதுக்கு லாஸு, நம்ம எடுத்துப்போம், எந்த காசும் வேணாம், நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 5 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. நார்மலாக எல்லா காலமும் இது நடக்குங்க. எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன போட்டி இருக்கும். நார்த்துலேருந்தோ இல்லை உலக நாடுகள்லேருந்தோ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு போது சவுத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடா ஆந்திராவான்னு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு வரட்டும்னு சொல்லி நார்மலாக ஸ்டேட்ஸுக்கு மத்தியில் ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டி இந்த 5 ஆண்டு காலத்தில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதை ஜாஸ்தியை வந்துட்டு எப்படி ஆந்திரா கேஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்துட்டு கமிஷன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாமல் உள்ள பூரு பார்ப்போம் வா எப்படி இதை வந்துட்டு நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணுறதுங்கிற வேலை வேகம் நிறைய நடந்திருக்கு. அது இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கொஞ்சம் தோய்வாக நடந்திருக்குங்கிற மாதிரி தான் நிறைய வட்டாரங்கள் சொல்லுது. அதனுடைய எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்காக தான் இந்த 37,000 கோடி அந்த பக்கம் போனதும். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 30,000 கோடியோ, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 30,000 கோடி போகுதுன்னு வைங்களேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு தாவேகாவையும் கீர்த்தனா அவர்களையும் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் போட்டு வந்துட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பீங்களா, வேறு எதுவும் யுக்தி இல்லையா, நம்ம அப்போ தான் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்களால தான் இதை போச்சுன்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு நிலை இல்லை. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி இப்போ பரந்தூர் விமான நிலையம் இருக்குது, வராதுன்னு விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தையே ஆரம்பித்தார். இப்போ ஆல்மோஸ்ட் முதல்வர் விஜய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அப்படி தான் அந்த ஒரு ஜோனில் தான் இருக்காங்க. அது வந்துட்டு வராது அப்படின்னும் போது, அது வரலை அப்படின்னாலே இப்போ தமிழ்நாட்டு வருவாயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 18,000 20,000 30,000 லாஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது. ஆனால் அதை வந்துட்டு அவர் கையில் எடுத்ததுக்கு காரணம் என்ன, விவசாயிகள் நலன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் அதையும் நம்ம லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 18,000 இல்லை 30,000 இல்லை வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு crores ஆஃப் மணி ஒன்று பரந்தூர் விமான நிலையம் மூலமாக கிடைக்கும்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தாவேகா மேலே தான் பழிய போடணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏவியேஷன் நிறுவனம் வந்து சொல்லுது, இல்லை
இந்த இடத்துல விமான நிலையம் வர்றது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு நடத்தணும் நாங்கள் முதலமைச்சரோடன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு அழுத்தம் வந்துட்டு விஜய்க்கு வரப்போது பரந்தூர் விமான நிலையம் வேணும் அப்படின்னு. அந்த இடத்துல முதல்வர் விஜய் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பாயிண்ட்ல தான் இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தார்ல, பரந்தூர் விமான நிலையமே வராது, அந்த ஒரு ஸ்டாண்டில் அவர் கிளியராக இருக்காரான்னு தெரியும். ஆனால் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் அவர் கிளியராக இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கான வருவாயில் ஒரு 30,000 கோடி லாஸ் தான். ஆனால் அந்த 30,000 கோடியை விஜய் அவர்கள் ஆர் இப்போ கீர்த்தனா அவர்கள் எந்த ஜோன்லேருந்து திருப்பி உள்ளே கொண்டுட்டு வர போகிறாங்கன்றது தான் மேட்ரு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் இருக்குல்லங்க, நிறைய இடங்களில் லாஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான லாஸ் அப்படின்னா இந்த மாதிரியான அஜெண்டா பேஸ்டு லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் இல்லை, இது ஒரு லாஸு, டெக்னிக்கலாக லாஸ். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய லாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதத்தில் லாஸாக தான் ஆகுது. ஆனால் இந்த லாஸை வந்துட்டு இவங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலிமா உள்ளே இழுக்க வேண்டிய வேலை உண்மையிலே ஜாஸ்தியாக இருக்குது. சொல்லப்போனால் திமுக அதிமுகவுக்கு இல்லாத ப்ரெஷர் தாவேகாவுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் கம்மி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கம்மி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அந்த 10% வருவாயை எங்கேருந்து கொண்டு வருவாங்க? அந்த வேலையை இவங்க ஜாஸ்தி பண்ணணும். ஆனால் இன்னும் இந்த ஒரு மாதத்தில் இவங்க எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு எந்த ஒரு லாஸும் பண்ணி அந்த 37,000-40,000 கோடி வெளியேவும் போகலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன வேலை செஞ்சதோ அதை விட ஒரு 10 மடங்கு வேலை தாவேக அதிகமாக செஞ்சால் தான் 5 வருஷம் நாம் வந்துட்டு ஃப்ரீயாக வாழ முடியும். நமக்கான ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் வந்துட்டு இருக்காது. இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பால் விலையிலேருந்து பஸ் விலையிலேருந்து எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். டாஸ்மாகில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரேட் ஏற்றுவாங்கன்ற மாதிரியான ஒரு ஜோன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கஜானா காலி ஆகிடும், மக்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் காசு வாங்கணும். இந்த ஒரு சூழல் ஒன்று உருவாயிடும். அரசாங்கம் என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில் மாட்டிக்க போகிறது மக்கள் தானே தவிர்த்து அரசாங்கம் கிடையாது. ஸோ இப்போ பிரதமர் மோடி சொல்லிட்டார் இல்லையா, ஃபாரின் போகாதீங்கன்ட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ 12 வருஷம் ஆல்மோஸ்ட் ஆட்சியை நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சம் 12 வருஷம் கழிச்சு ஃபாரின்லாம் போகாதீங்க, இங்கேயே இருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பழகிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் ஓட்டுங்க, வண்டி எல்லாம் கார்லாம் ஓட்டாதீங்க. ஆசையாக இப்போ தான் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்கியிருப்போம், கார்லாம் ஓட்டாதீங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு. அப்போ நான் 12 வருஷம் ஏன் நான் நாட்டை அவங்ககிட்ட கொடுத்தன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தாவேக்கா நம்மள இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் தள்ளிடக்கூடாது. அப்போ இவங்க நம்மளை விட, அதாவது திமுக விட அதிகமாக வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா நல்லா ஆட்சி கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்லங்க. கலைஞர் அவர்கள் வந்துட்டு காலகட்டத்தில் ஊழல்னு எவ்வளோ வேணாலும் கலைஞரை பற்றியோ இல்லை அந்த கட்சியை பற்றி நீங்கள் சொன்னால் கூட இந்த பால் விலை, பஸ் டிக்கெட் விலை, இது எதுவுமே ஏறாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்லாம் ஒரு பெருசாக வந்துட்டு அது ஏறாதுன்னா ஏறும். பட் ஆனால் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டக்குன்னு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லாஸோ கெயினோ பாமர மக்கள், மிடில் என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்களெல்லாம் பாதிக்கிற மாதிரியான பெரிய ஸ்கீம்ஸ் அவர் டைமில் இருந்திருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டைம்லேயே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், பெருசாக நமக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் கலைஞர் அவர்கள் பீரியடில் இருந்திருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஊழல்னு பேசினா கூட மக்கள் பெருசாக கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்னமோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் நம்மள அவங்க டிஸ்டர்ப் பண்ணலான்னு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஊழல் இல்லை, நாங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு மக்களை பேர்டன் பண்ணுற விஷயத்தை இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே இப்படியே இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா பண்ணும். அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கான வேலையை பண்ணணும்னா தொழில்துறை அமைச்சர் வந்துட்டு இன்னும் வேகமாக இயங்கணும். அதற்கு அந்த டீம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லது. இறுதியாக ஒரு கேள்வி, 30 நாள் ஆட்சி என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலை, மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏமாற்றம், இதுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, மக்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தாங்க. இந்த 30 நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஜிக் என்னென்னா, மக்கள் எதிர்பார்த்ததுங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவர் நைட்டு ட்ராமா தான். என்னமோ ஒன்று நடக்கும் போது அதான் பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரே நாள் நடக்கணும். அதனால தான் நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட்டை அழிச்சாங்களே. ஏன்னா என்ன காரணம் தெரியுமா, இப்போ கேரளாவில் இன்னும் லாட்ரி டிக்கெட் இருக்குது. ஏன்னா கேரளாக்காரங்க வந்துட்டு என்ன தான் லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் வாங்கி அதை வந்துட்டு ஏதாவது ஒரு பொட்டிக்குள்ள வச்சுட்டு பொழப்பு பார்க்க போய்ட்டுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அப்படி கிடையாது. லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டா அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக உழுவுங்கிற மைண்ட் செட் தான் நம்ம ஆளுங்களுக்கு. பொதுவாக நீங்கள் நல்ல தமிழர்களை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அது மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம், என்ன நம்பிக்கையாகவும் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா ஓவர் நைட்டில் நடக்கிற நம்பிக்கை. அப்பாவன்னா பயங்கரமாக அப்பாவை நம்பிடுவாங்க, அம்மானா அப்பா அப்படியே நம்பிடுவாங்க, அம்மா சொன்னால் வேதவாக்கு, இந்த மைண்ட் தான் இருக்குமே தவிர்த்து என்ன தான் இதை சொல்லுவாங்கல்ல, விவேக் சொல்லுவார்ல, எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களுக்கு திரும்ப முடியாதுன்னு. என்ன தான் பெரியார் பண்ண ஆட்கள் பகுத்தறிஞ்சு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னா கூட நம்மளால என்ன பண்ணால் சென்டிமெண்ட்டெலாம் நம்ம ரொம்ப நம்புவோம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக அது வந்துட்டு நடந்துடும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே தான் விஜய் விஷயத்துலேயே நடந்துடும். மறுநாளே அவர் என்ன பண்ணுவார்னு மட்டும் பாருங்கன்னு. ஆனால் அவர் பண்ணாமல் சுற்றி இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பண்ண ஆரம்பித்தது அந்த ஆட்டிடியூடை நம்ம ஆளுங்க விரும்பலை. அது உண்மை. அந்த இப்போ சிம்பிளுங்க, விஜய் வந்துட்டு ஒரு மாஸ் சீனில் நடிக்கிறார், மாஸாக வர்றார், மெர்சலில் நடிக்கிறார், நாம் ஏற்றுக்கிறோம். அதுவே ஒரு புதுமுகம் நடித்தா ஏற்றுப்போமா? அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு.
தாவே காட்சியில் இந்த 30 நாள் நடந்தது என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் விஜய் வருவார், விஜய் அறநிலைத்துறையில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எதாவது பண்ணுவார், அவருக்கு அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைனா கூட அவர் மாதம் உள்ள வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு எல்லாரும் வரீங்க. அந்த ஆட்டிடியூடை மக்கள் ரசிகர். நீங்கள் எல்லாரோட ஆட்டிடியூடும் பாருங்களேன், ஏதோ ஒரு ஆங்கிளில் விஜய் மாதிரி இருக்கும். எல்லாம் விஜயா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ஆனால் ஒரு விஜய் தான், அதுதான் என் சிக்கல். இப்போ நீங்களும் நானும் விஜய் இதே விஷயத்தை பண்ணால் நம்ம ரசிப்போங்க. யோசிச்சு இப்போ இந்த கேம்பெயின்லாம் கூட பண்ணும்போது விஜய் அவர்கள் ஒரு 2-3 இடங்களில் பயங்கரமாக கோவப்பட்டாருலாம் சில வீடியோஸ் வந்துச்சு. பயங்கரமாக கடிஞ்சிக்கிட்டார் அப்படின்லாம். ஒரு இடத்துல வந்துட்டு பெண்களுக்கு ஏதோ சிக்கலாச்சுன்னும் போதெல்லாம் கடிஞ்சிக்கிட்டாரு இப்படின்ற மாதிரி சில வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். என்னதான் அவர் கடிஞ்சிக்கிட்டா கூட நமக்கு விஜயை பார்க்க பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று பண்ணிடு இப்படி தான் தோணுமே தவிர்த்து நமக்கு இரிட்டேட் ஆகாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா 30-35 வருஷமாக அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்க இமேஜ் அப்படி. திடீர்னு யாரோ புதுசாக வந்துட்டு அந்த ஆட்டிடியூட் இப்படி இடுப்பு மேலே கையை வச்சுட்டு சிஎம் இது என்ன ஃபோட்டோ எங்கே அப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகுனா, அந்த ஆட்டிடியூடை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ நம்ம வீட்டில் வந்து நீங்கள் நாள் உட்காந்துருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர், திடீர்னு ஒரு 25 வயசு பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறானே, டேய் போ காது திரிவுறேன், 10 வயசில் திருவிழா மாதிரி 25 வயசில் திருவிழா போ அப்படின்னு நம்ம சொல்லணும்னு தோணும்ல. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதை பார்த்து பழக்கப்படலை, நமக்கு அது விருப்பமும் இல்லை, கூட அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி வந்துட்டு திமுக நிறைய நேரங்களில் வந்துட்டு 1-2 பேர் பண்ணதுனால தாங்க இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர். போன 5 வருஷத்தில் ஒரு சில பேர் வந்துட்டு சில ஒரு வயசான அம்மா வந்துட்டு கட்டி பிடிக்கணும்னு வரும்போது டக்குன்னு இப்படி நவுட்டி விட்டார். நம்ம பார்க்குறோம்ல, அவர் அந்த மினிஸ்டர்கிட்ட போய் கிட்ட போகும்போது அவர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த மினிஸ்டர் வந்து செருப்பு போட வச்சார். இதுக்கு முன்னாடியான ஆட்சிகள் இதை தம்பி வாடா செருப்பு, இதெல்லாம் மக்கள் பிடிக்கல, மக்களுக்கு பிடிக்காது. அதை வந்துட்டு இங்கே வேறு வருஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வேணால் எல்லா மூஞ்சும் விஜய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம்.